ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும், இவருக்கு ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி இப்ப பாபருக்கு, ஹுமாயூன் பொறுத்தவரைக்கும் நல்வாய்ப்பு அப்படின்னு பேர் இருந்துச்சோ, பாபருக்கு வந்து நம்பிக்கை காப்பவர் அப்படின்னு பேர் இருந்ததோ, அதேபோல இந்த ஜஹாங்கீர் என்னும்கூடிய சலீம்க்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்னா, நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்றது தான் பேர். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா? ஸோ எப்படி ஹுமாயூனுடைய நல்வாய்ப்புன்ற பேரு, நல்வாய்ப்பே வாங்கி தரலையோ அவருக்கு, அதே மாரி ஒரு உலகை காப்பவர் அப்படின்ற பேருக்கு அரசா அதுக்கு தகுந்த ஆளா இல்ல ஜஹாங்கீர் அவர்கள். ஏன்னா வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஓவியக் கலைகள், தோட்டங்கள், மலர்கள் இது மீது ரொம்ப பிரியம் கொண்டு அதோட ஈடுபாடு வந்து அதிகமா இருந்ததன் காரணத்தினால, ஜஹாங்கீர் அரசாட்சி அந்த அளவுக்கு அழகா பண்ணல. அவங்க அப்பா மாதிரி ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மனைவி வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜபுத்திர இளவரசி ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த ராஜா பகவான் தாஸுடைய பெண்ணும், அதாவது ராஜா மான்சிங் அவர்களுடைய சகோதரிய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அக்பர் அவர்கள் கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஜஹாங்கீருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஆட்சிகள் செய்றாங்க. பின்னாடி வந்து ஜஹாங்கீருடைய காதல் மனைவி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிகள மேற்கொள்வாங்க. ஸோ இதான் ஜஹாங்கீருடைய இன்ட்ரோ. வேற என்ன அப்படின்னு பார்த்தா, ஜஹாங்கீர பத்தி இம்பார்ட்டன்ட்டா பார்த்தா அப்படின்னா என்னன்னா, ஸோ ஜஹாங்கீர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில மட்டும் இல்லாமல் வேற என்ன ஈடுபாடுகள் அதிகமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லயும் இவருக்கு ஈடுபாடு இருக்கு ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம். கொஞ்சம் ஜூம் பண்றவங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த ஷாஜகானுடைய சாரி ஜஹாங்கீருடைய காதல் மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர்ஜஹான். இந்த நூர்ஜஹான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடல் அரசின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, இந்த முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த இஸ்லாமியர்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த உள்ள இந்த இது இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ராஜாக்கள் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கு அது பேர் தெரியல. அந்தப்புரம் ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்க இடத்துலயும் சரி, மேடைகள், கோர்ட்லயும் சரி, சில பேர் வந்து டான்ஸ் ஆடுறது, நாடகம் பண்றது, இந்த தென்னாலிராமன் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாடகம்லாம் செஞ்சு காமிப்பாரு. இந்த மாரி ஒரு பழக்கங்கள் வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல நெறைய இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடகங்கள், ஆடல் பண்றது, என்ஜாய் பண்றதுன்ற மாரி. ஸோ, அப்ப அந்த ஆடல்கள் நிகழ்ச்சியில பார்க்கும்போது பார்த்த பெண் தான் இந்த நூர்ஜஹான். இவங்கள வந்து எப்படி வந்து அரியணையில ஏறுனாங்க, எந்த பேர்ல அரியணையில ஏறுனாங்க அப்படின்னு எந்த பேர்ல அறியப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்ரூனிஷா அப்படின்ற பேர்ல தான் அறியப்பட்டாங்க. இவங்களுடைய பேர் மெக்ரூனிஷானாலும் ஒண்ணு தான், நூர்ஜஹான்னாலும் ஒண்ணு தான். இந்த மெக்ரூனிஷா என்ன பண்றாங்க, உண்மையான அதிகாரத்த கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவருடைய கணவன், காதல் கணவனான நூர்ஜஹான் என்ன பண்றான்னா, தோட்டக்கலையிலயும் மலர்கள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடுகள்ல கார்டனிங் பண்றது, பிளான்டேஷன் பண்றது, ஓவியங்கள் வரைவது, அதிலயே செலவிடுறதுனால இந்த அரசாட்சிகள்ல என்ன நடக்குது, அரசியல்ல என்ன நடக்குது, மக்கள் என்ன எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இல்ல மக்கள் வந்து நம்ம ஆட்சிய பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஃபீட்பேக்ஸ் என்ன, இந்த மாரி எதையுமே அவர் கண்டுக்காம இருக்கிறதுனால, உண்மையான ஆட்சி அஃபிஷியல் நாமினல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி உண்மையான ஆட்சி யார் கையில எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர்ஜஹான். அதுவும் எந்த பேர்ல அரியணை ஏறுறாங்கன்னா, மெக்ரோனிஷா அப்படின்ற பேர்ல அரியணை ஏறி அந்த அது எல்லாத்தையுமே வந்து கையில எடுத்துக்கிறாங்க. உண்மையான அதிகாரத்த கையில எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூர்ஜஹான் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த நூர்ஜஹான் அந்த பொண்ணு வந்து அரியணை ஏறினது அப்போ நெறைய பேர் எதிரிகள் தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எப்படி ஆட்சிக்கு வந்து வரலாம்? இவங்க வந்து ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான ஒய்ஃப் இல்ல. இந்த ரஜபுத்திர மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏறும்போதுமே சில அவங்க அரியணை ஏற மாட்டாங்க. பட் ஆனா ஆட்சிகள்ல வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பயும் நெறைய குற்றச்சாட்டுகள் வரும். இவங்க வந்து ஒரு ரஜபுத்திர இளவரசி அப்படின்ற மாரி. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க குவிட் பண்ணிருவாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் வந்து இவரு வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரு நூர்ஜஹான. ஸோ வந்து அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க ஜஹாங்கீர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து எதிரா சில போராட்டங்கள், முயற்சிகள்லாம் நடக்கும். ஓகேவா? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனான குஷ்ரு. இந்த பேர் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற யாரும் இல்ல. நான் பின்னாடி சொல்றேன் யாரு இந்த குஷ்ருன்னு சொல்லிட்டு. அவங்க மகன் வந்து ஒரு கலகம் வந்து ஏற்படுத்துறாரு. கலகம்னா என்னன்னா, கிளர்ச்சி இல்ல புரட்சி ஐ மீன் இந்த புரட்சி அந்த மாரி சொல்லுவோம்ல, அந்த மாரி கிளர்ச்சி வந்து குஷ்ரு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏற்படுத்துறாரு. என்ன ஏற்படுத்துறாருன்னா, அவங்க வந்து ஆட்சி ஏறின அரியணை ஏறின அந்த இதுக்காக வந்து ஏற்படுத்துறாங்க. என்ன கலகம் வந்து ஏற்படுத்துறாங்க. யார் கூட சேர்ந்து கலகத்த வந்து ஏற்படுத்துறாங்கன்னா, சீக்கிய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் தான் குரு அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீக்கிய தலைவரான குரு அர்ஜுன் தாஸ் கூட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, கலகம் பண்றாரு. இதனால கோவம் அடைஞ்ச ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா, "நீ என்னடா வந்து அவன் என் பையன் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். நீ ஏன் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு குரு அர்ஜுன் தாஸ தூக்கிலிட்டுறாரு. இங்க தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சீக்கியர்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க, ஜஹாங்கீர் பக்கம் எதிராக திரும்புறாங்க. "நீ எப்படி ஒரு ரஜபுத்திர பெண்ண கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனா நீ வந்து எப்படி வந்து ஒரு சீக்கியர வந்துட்டு அதாவது ஒரு ஹிந்துக்கள்ட்ட மொத்தமா பார்த்தா அவங்க ஹிந்துயிசம் அவ்வளதான். நீ எப்படி இவங்கள வந்து தூக்குல போடுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சிகள் கழகம் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர் பக்கம் திரும்புது. குஷ்ரு அவர்கள் வந்து அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப கலகம் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இளவரசர் குஸ்ரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவருடைய விழிகள் 2த்தையும் அகற்றிறார். ஓகேங்களா? ஸோ குஷ்ரு அப்படின்றது அவங்க பையன் தான். ஸோ அந்த விழிகள் 2த்தையுமே அகற்றிறாரு. அர்ஜுன் தாஸ தூக்கிலிட்டு கொல்லவும் செஞ்சுறாரு. இதனால முகலாயர்களுக்கும், சீக்கியருக்கும் மிகப்பெரிய இடையே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நெடுநாள் போர்களே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஹாங்கீர் எழுதுறதுல ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனையான தவறான செயல் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. ஓகே. இதன் விளைவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முகலாயர்களுக்கும், சீக்கியர்களுக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போர்கள் வரும். ஸோ இதன் காரணமா கொண்டு ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து வணிக பாதையில வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, கட்டுப்பாட்ட வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க முகலாயர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரசீகம், மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான்கள்ல ரஜபுத்திரர்களும் இருப்பாங்க, ஆப்கானியர்களும் இருப்பாங்க. இத தவிர்த்து என்ன ஆகுதுன்னா, கலகம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கலகத்தின் காரணமாக வந்து குரு அர்ஜுன் தாஸ வந்து தூக்கிலிடுறாங்க. தன்னுடைய பையனுடைய கண்ண வந்து விழிகள வந்து கண்ண 2த்தையும் நோண்டிட்டாரு. அப்படின்னு என்ன ஆகுதுன்னா, மொத்தமும் நாடு முழுவதும் பரவி வணிகம் வந்து மிகப்பெரிய ஒரு தடையா உருவாக ஆரம்பிக்குது. ஸோ முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டு, வணிக கட்டுப்பாடு அப்படின்றத இழக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? ஜஹாங்கீர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கதை மாரி இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் நோட்டட் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கூற்று காரணம் கேட்கலாம். அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணா உதய் சிங், ராணா பிரதாப் சிங் படிச்சோம் பார்த்தீங்களா? யார் இந்த ஹால்டிகாட்பூர் 1776கள்ல செத்த குதிரையில தப்பிச்சு போய் காட்டுல வந்து போரிடுவாருன்னு சொல்லிட்டு, அவருடைய அப்பதான் ராணா உதய் சிங் அவர்கள் மேவார், சித்தூர் இது படிச்சிருப்போம். ஸோ அவரும் அந்த ராணா பிரதாப் சிங் என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க காலத்துல வந்து முகலாயர்களுக்கு வந்து அடிபணிய மறுத்துடுறாங்க. ஏற்கனவே அக்பர் கூட இந்த பிரச்சனை பண்ணாங்க. இங்கேயும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அக்பர் வந்து வணிகக்கூடிய தன்மை இருக்கவர அவங்க எதுவுமே பண்ணாம விட்டுருப்பாரு ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நான் என்னுடைய அரசாட்சி நான் அவங்க கிட்ட முகலாயர் கீழ வந்து நாங்க அடிபணிஞ்சு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணா உதய் சிங்கும் இவருடைய பேரனும் வந்துடுறாரு இப்ப. யாரு? இவருடைய பேரன் என்னன்னா அமர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ராணா உதய் சிங்கோட பையன் ராணா பிரதாப் சிங். ராணா பிரதாப் சிங்கோட பையன் தான் ராணா அமர் சிங். அதனால தான் வந்துட்டு பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேரன் என்ன பண்றாருன்னா, இவரு என்ன பண்ணா கலகத்த வந்து கலகம் உருவாக்க வந்துர்றாரு. இப்படி இருக்கும்போது, இவருக்கு வந்துட்டு எதிரா என்ன பண்றாங்கன்னா, இளவரசர் வந்து ஒருத்தர் இருக்காரு. குர்ரம் ஓகேங்களா? ஸோ பிற்காலத்துல இவர் தான் பேரரசர் ஷாஜகானா நம்ம வந்து அறிவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி குஷ்ரு அப்படின்ற மகன் வந்துட்டு கண்ண நோண்டிடுறாங்க. அர்ஜுன் தாஸ் கூட சேர்ந்து கலகம் பண்ணதுனால, ஸோ வந்து வர்த்தகம் வந்து ஸ்டாப் ஆகுது. எங்க? அரேபியால, ஆப்கானிஸ்தான்ல, மத்திய ஆசியால இந்த எல்லாத்தையும் சாரி அரேபியால, ஆப்கானிஸ்தான், பாரசீகம், அதுக்கப்புறம் மத்திய ஆசியால இங்கெல்லாம் வந்துட்டு வணிகம் முட்டுப்படுது. ஓகேங்களா? ஸோ ராணா உதய் சிங், ராணா பிரதாப் சிங், அவங்களுடைய பையனான ராணா அமர் சிங் இவங்கெல்லாம் மேவார நான் உங்க கீழ தரமாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கலகம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ராணா அமர் சிங்குக்கு எதிரா வந்து ஒருத்தர் வராரு. அவரு தான் யாருன்னா, ஜஹாங்கீருடைய பையன். பிற்காலத்துல பேரரசர் அறியக்கூடிய ஷாஜகான் அவர்கள். யாரு? ராணா அமர் சிங்க்கு எதிராக தான் குர்ரம் அப்படின்ற பேர்ல வந்து இளவரசர் ஷாஜகான் அவர்கள் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் தலைமையில ஒரு படையெடுப்பு நடக்கும். அந்த படையெடுப்ப அழகா வந்துட்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவாரு இந்த ஷாஜகான். ஸோ வந்து அவருடைய திறமைய அங்கேயே பார்க்கலாம் அப்படின்ற மாரி சில ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இத தவிர ஏன் வந்து இந்த ஆங்கிலேயர்கள உள்ள விட்டாரு ஜஹாங்கீர் அப்படின்னு பார்த்தா, நெறைய டிஎன்பிஎஸ்சி கேள்வியில வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து யார ஃபர்ஸ்ட்டு வெளில விடுவாங்க அப்படின்ற மாரிலாம். இந்த ஹாக்கின்ஸ், தாமஸ் ரோலாம் வருவாங்க. ஸோ ஏன் விட்டார்ன்னா, இவன் வந்து எப்போ வந்துட்டு அந்த குஷ்ரு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கண்ண நோண்டி கலகத்த வந்து இது பண்ண தூக்கிலிட்டாரு அர்ஜுன் தாஸ. வணிகம் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அப்ப வணிகம் வந்து முடங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கருவூலத்துல காசு காலியாக ஆரம்பிக்கும்னு அர்த்தம். ஏன்னா வணிகம் மிகப்பெரிய ஒரு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொக்கிஷம் ஒரு வணிகம் அப்படின்னும்போது நெறைய காசு அப்படின்றது அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். வரியா இருக்கலாம், இல்ல நுழைவாயில் வரியா இருக்கலாம், ஏற்றுமதி, இறக்குமதி எந்த வரியா வேணாலும் இருக்கலாம். வணிகம் மிகப்பெரிய கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியால அதிகமா இருந்திருக்கும் சென்ட்ரல் ஆசியா பொறுத்தவரைக்கும். ஸோ அங்க முடக்குச்சு. நம்ம இப்ப வந்து வணிகம் வந்து இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு யோசிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ், தாமஸ் மோன்ரோ 2 பேருமே வருகை தந்திருப்பாங்க. இருக்கும்போதுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்தவருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, பெர்மிஷன் தந்திருக்க மாட்டாரு. நீ வந்து இந்தியால வந்து வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. இல்ல நான் பெர்மிஷன் தரலன்னு யோசிச்சு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வணிக சுற்றுச்சூழல் காரணம் எல்லாத்தையும் யோசிச்சு, சரி ஓகே நீ இந்தியால வந்து என்ன பண்ணு, நீ வந்து சரி ஓகே இது பண்ணு, வணிகம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஹாங்கீர் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலேயர் வந்து இந்தியாவுக்கு நுழைவதற்கான இந்த ஹெவன் டிக்கெட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டிக்கெட்டே வாங்கி குடுத்தாரு உள்ள. வந்து இந்த மனுஷங்க என்ன பண்ணானுங்க, வெறும் வந்துட்டு வணிகம் மட்டும் பண்ணாங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதையே தெரியும் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்ப வில்லியம் ஹாக்கின்ஸும், தாமஸ் ரோவும் என்ன பண்றாருன்னா, ஆங்கிலேயருடைய வருகைக்கு வந்து சாட்சியாகுறாரு இந்த யார் ஜஹாங்கீர் அவர்கள்.
இதுக்கப்புறம் ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த போர்ச்சுகீசியர்கள் தான் வருவாங்க. வாஸ்கோட காமா காலிக்கட்ல வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காலகட்டத்தில வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து இருக்கிறதுனால தான், ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்கும்போது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஓகேங்களா. ஸோ இப்ப ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, போர்ச்சுகீசியர்களுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைய குடுத்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்துடைய அரசர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னா, முதலாம் ஜேம்ஸ் ஓகேங்களா. அவருடைய பிரதிநிதி தான் யாருன்னா, தாமஸ் ரோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. யாரு? இங்கிலாந்து அரசரான முதலாம் ஜேம்ஸ் உடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவா வந்து வர்றது தான் வந்து தாமஸ் ராவ் அவர்கள். ஸோ தாமஸ் ராவ் அவர்கள் தான் ஜஹாங்கீருடைய அரசவைக்கு வருகை புரிகிறார். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. வில்லியம் ஹாக்கின்ஸும் வராரு, தாமஸ் ரா 2 பேருமே தனித்தனியா வருவாங்க. தாமஸ் ராவ் யாரு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கன்னா, வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, இங்கிலாந்தோடைய அரசரான முதலாம் ஜேம்ஸ ரெப்ரசன்ட் பண்ணி தான் தாமஸ் ரா வந்து வராராம் ஜஹாங்கீர் கிட்ட. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இதுங்க ஆக்சுவலா இதெல்லாம் மேல இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது மட்டும் இல்லாமல், இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அனுமதி குடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து அனுமதி குடுத்தா, நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எப்படி சொல்றது? கூடாரம் மாரி அட்லீஸ்ட் ஒண்ணு வேணும். ஏன்னா பொருள் ஃபுல்லுத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க இறக்கணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வேணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, முதல்ல வணிக தளத்த வந்து வணிக மையத்த அமைக்கிறாங்க. எங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் முதலாக வணிக மையத்த அமைத்த இடம், நிறுவிய இடம் கேட்டாங்கன்னா சூரத். ஓகேங்களா? ஸோ சூரத் வந்து மிகப்பெரிய வணிக தளமா வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்க்ரீன்ல. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சொல்றேன். இது புக்ல இல்ல. எத்திக்ஸ்ல இருக்கு. நம்ம வந்து அத டீச் பண்ணும்போது நான் சொல்றேன். மாலிக் ஆம்பர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு? மாலிக் ஆம்பர்ன்னு இருப்பாரு. இது சொல்லப் போற பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாலிக் ஆம்பர் ஏன் நம்ம இப்ப இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு எத்தியோப்பியா இருக்காரு பார்த்தீங்களா? எத்தியோப்பியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அடிமை கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை தான் இந்த மாலிக் ஆம்பர். ஓகேங்களா? யாரு? எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை தான் இந்த மாலிக் ஆம்பர். இவர பத்தி ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இவர பத்தி பின்னாடி ஒரு விஷயம் வரும். அதனால தான் இவர பத்தி ஃபுல்லா சொல்றோம். என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் ஆம்பர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர பொறுத்தவரைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய விவேகம் கொண்டவர். அஜித் படமான்னு கேட்டா கிடையாது. அந்த விவேகம் இல்ல. மிகப்பெரிய விவேகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ராணுவம், நிர்வாகம் 2த்தையுமே அழகா வந்துட்டு நிர்வகிக்கிறாராம். சரி இவர ஏன் நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கான் அப்படின்னு ஒருத்தர் படிச்சோமா? யாரு? பாபர் வழியில. ஸோ வந்து பாபருடைய தாய் வழி, தந்தை வழின்னு 2 படிச்சிருப்போம். தாய் வழி, தந்தை வழின்னு படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கானுடைய தாய் வழியில வந்து தாத்தா வந்து யூனஸ் கான். அதேபோல் தந்தை வழியில பார்த்தீங்கன்னா, தைமூருடைய கொள்ளுப்பேரன் அப்படின்னு படிச்சிருப்போம். இத தவிர வந்து செங்கிஸ்கான பத்தி படிச்சிருப்போம். அதாவது மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு தான் யாரு? பாபர் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த செங்கிஸ்கான் கிட்ட அரசியல், ராணுவம், நிர்வாகத்த கத்துக்கிட்டாராம். ஸோ அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். இறுதி சுற்று படத்துல மாதவன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே விஷயம் வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, டக்குனு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் ஏன் நெறைய சினிமா நெறைய சொல்றேன்னா, நான் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அப்படிதான் படிப்பேன். ஸோ அதனால சொல்றேன். மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும்னா, செங்கிஸ்கான் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நிர்வாகம், ராணுவம், விவேகம் எல்லாத்தையுமே வந்து செங்கிஸ்கான் கிட்ட அந்த மாலிக் அம்பர் கத்துக்கிறாரு. சரி ஓகே. இந்த செங்கிஸ்கான் வந்து இறந்ததுக்கு அப்புறம், செங்கிஸ்கானுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாலிக் அம்பர என்ன பண்றாங்க, சுதந்திரமா ஆக்கிர்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, செங்கிஸ்கான் தான் வந்து எத்தியோப்பியாவிலருந்து இந்த மாலிக் அம்பர வந்து கூட்டு வந்து ஒரு அடிமையா வச்சிருந்தாருன்னு அர்த்தம். ஸோ அப்ப செங்கிஸ்கான் இறந்துடுறாரு. இவங்களுடைய மனைவி நீ ஓகே. இவ்வளவு நாள் வந்து நீ வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி இருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசமா இருந்த. நான் வந்து உன்ன சுதந்திரமாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கிஸ்கானுடைய மனைவி வந்து இவங்கள சுதந்திரமாக்கிறார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய ஆள் தான் இவரு. ரொம்ப கடுமையா உழைத்து என்ன பண்றாங்கன்னா, நெறைய பொறுப்புகள வந்து ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நெறைய பணி வந்துட்டு செய்றாங்க. ஓகேங்களா? இறுதியா என்ன பண்றாங்கன்னா, தென்னிந்தியாவுல ஒரு சுல்தானியத்துடைய ராணுவ தளபதியாவே வந்துட்டு இருக்காரு. ஓகே. ராணுவ தளபதியா மட்டும் தான் இருக்கிறாரா? தென்னிந்திய சுல்தானேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆளுநராகவும் இருக்கார். பகர மாநிலங்கள் சில மாநிலத்தில வந்து ஆளுநராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இத தவிர்த்து மாலிக் அம்பர பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தக்கான முஸ்லிம்கள்னு சொல்லுவோம். அதாவது டெக்கான் பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த தக்கான முஸ்லிம்களுக்கும், மராத்தியர்களுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய அரசியலையும், அவருடைய பிராந்திய தன்னம்பிக்கையும் வந்து பாதுகாப்பையும் வந்துட்டு ஒருங்க மேலாதிக்கம் செஞ்சு வந்து இவங்க 2 பேத்தையும் அடக்குறாங்க. யாரு? இந்த தக்காணத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும், மராத்தியர்களும் என்ன பண்றாங்க, இவருடைய அரசியல் பிராந்திய அரசியல் தன்னம்பிக்கைலாம் வந்து இவங்க கழகங்கள்ல சிலத அடக்குவாரு. இத தவிர என்னன்னா, அதோடைய முயற்சிக்கு பின்னர் தான் இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு,
மூளையாக அதாவது இம்முயற்சியின் பின்னே மூளையாக செயல்பட்டவர். என்னத்துக்கு? தக்காணத்தின் முஸ்லிம்களும், மராத்தியர்களும் தங்கள் அரசியல் பிராந்திய தன்னம்பிக்கைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைத்த முகலாயருடைய மேலாதிக்கத்தை எதிர்க்கிறார். ஓகேங்களா? ஸோ முகலாயருடைய மேலாதிக்கத்தை எதிர்த்ததுனால இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையா செயல்பட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முகலாயரை வந்துட்டு என்ன பண்றாருன்னா எதிர்க்கிறாரு. ஏன் எதிர்க்கிறாரு? ஏன் வந்து மூளையா செயல்பட்டார்னா, மராத்தியர்களும் தக்காணத்துல இருக்க முஸ்லீம்களும் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அதில் போய் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்களே எதிர்க்கிறாரு இந்த மாலிக் அம்பர் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் 1626களில் மே மாதம் 14ஆம் தேதி மாலிக் காம்பூர் வந்து தன்னுடைய 78வது வயசுல மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மராத்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மராத்தியர்கள் வந்து இவங்களும் ஒரு பெரிய ஆளாவே கடைசி வரைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சக்தியாகவே மராத்தியர்கள் வந்து இவங்களை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மராத்தியர்களும் தக்காணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் சேர்த்து வச்சார். இவர் தான் ஒரு மூலியாக வந்து செயல்பட்டார். நம்ம வந்து இத்தாலி அதாவது ஐரோப்பா இதில் படிப்போம் பார்த்தீங்களா, மறுமலர்ச்சியில். அப்போ வந்துட்டு ஏன்னா இத்தாலியுடைய மூளை, இத்தாலியுடைய வந்து கத்தி அந்த மாதிரிலாம் படிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே மூலியாக செயல்பட்டிருக்கார். ஓகேங்களா? இவரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில், ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இன்கேஸ் யூஜிபிசிலும் கேட்கலாம். அதனால் இவரை பற்றி டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாஜகான் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஷாஜகானுக்கு முன்னாடி நம்ம புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தான். ஓகே, நான் நூர்ஜஹானை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு பிக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாஜகானை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1627லேருந்து 1658கள் வரைக்கும் என்ன பண்ணா ஷாஜகான் அவர்கள் ஆட்சி புரிகிறார். இந்த ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா, ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஷாஜகான் வராரு. இவர் வந்து ஈஸியாக வந்துட்டாரான்னு கேட்டால் கிடையாது. இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஜஹாங்கீருடைய காதல் மனைவி அதாவது நூர்ஜஹான் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நூர்ஜஹான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தான் வந்துட்டு அவங்க ஒய்ஃப், அப்போ நம்மளுடைய வந்து அவங்க பொண்ணு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மருமகன் வந்துட்டு இங்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா? அவருடைய மருமகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தான் மணிமுடி வந்து சூட்டணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு தோல்வியில் அடைஞ்சிரும். இப்படி இருக்கும்போது ஜஹாங்கீரோடைய சகோதரர் இருப்பார். யார் அப்படின்னு நூர்ஜஹானுடைய சகோதரர் இருப்பார். அந்த நூர்ஜஹானுடைய சகோதரர் என்ன பண்ணுவார்னா, குர்ரம் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த குர்ரம் நேர ஷாஜகான் அவருடைய மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, மாமனாரான ஆசப் கான் வந்து மேற்கொண்ட முயற்சியில் குர்ரம் வந்து ஷாஜகானோட அதாவது ஷாஜகான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அரியணையில் ஏற்றுவார். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீரோடைய மனைவி தான் நூர்ஜஹான். அந்த நூர்ஜஹான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மருமகன் ஷாரியரை மணிமுடி சூடி இவங்க வந்துட்டு இந்த முகலாயருடைய வம்சத்தை வந்துட்டு என்ன பண்ணணும், இவங்க வந்து ஒரு கிங்கா அமர வைக்கணும் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா நூர்ஜஹானுடைய சகோதரர் இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர்ஜஹானுடைய அண்ணன் தம்பி எப்படி இருக்கா, அவருடைய அந்த ஜஹாங்கீர் பாருங்க எவ்வளோ புத்திசாலி. அவங்க நூர்ஜஹானுடைய அண்ணாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஷாஜகான். அப்போ மாமனார் ஆயிடுவாரா. அப்போ வந்து அவங்க என்ன யோசிப்பாருன்னா, தன்னுடைய அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவங்களுடைய மருமகன் ஆகிறத விட தன்னுடைய மருமகன் ஆகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமனார். ஓகேங்களா? குர்ரமுடைய மாமனார் வந்து ஆசப் கான் வந்து நிறைய முயற்சிகள் கொண்டு ஷாஜகானை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா வந்துட்டு அரியணையில் ஏற்றுவார். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஷாஜகான் ஒரு பேரில் வச்சிருப்பார். என்ன பேர்னா உலகத்தின் அரசர் அப்படின்ற பேரை வந்து ஷாஜகான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை காத்தவர் அப்படின்னா பாபர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நற்செயல் அந்த மாதிரி நற்பண்பு அந்த மாதிரி எப்படி வாழ்ப்பு அது மாதிரி எப்படி வந்தாலுமே அது வந்து ஹுமாயூன். ஓகேங்களா? ஸோ அக்பர் பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கா, த அக்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜாகிருதீன் அந்த மாதிரி பேர் இருக்கும், முகமது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கும். அவருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர். நூருதீன் முகமது ஜஹாங்கீர்னா உலகத்தை கைப்பற்றியவர். ஷாஜகான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்ற பேர் இருக்கும். ஸோ முகலாயர் அரசரை வந்துட்டு அடுத்த அரசராக ஷாஜகான் வந்து மேலே ஏறுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன ஆகுதுன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஸோ முகலாயருடைய அரசர் ஆகிறாங்க. 10 ஆண்டுகள். ஓகேங்களா? 10 ஆண்டுகள் வந்து நாட்டை ஆண்ட நூர்ஜஹான் வந்துட்டு 10 வருஷம் ஜஹாங்கீர் இருந்ததுக்கப்புறம் ஜஹான் இருக்கிறப்பயே ஆளுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஆள்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷாஜகான் வருவாங்க. ஏன் இந்த 10 வருஷத்தை மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ வந்து ஜஹாங்கீருடைய பேரில் வந்துட்டு இந்த நூர்ஜஹான் வந்து ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மருமகனை வந்து ஷாரியரை வந்துட்டு நான் ஆக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனே அதாவது குர்ரம் ஷாஜகானுடைய மாமனார் என்ன பண்ணுவார், இல்லை இவன் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்குவார். 1627 தான் ஜஹாங்கீர் இறக்குறார். அப்போ அந்த 10 வருஷம் தான் 1617லேருந்து 27 வரைக்கும் நூர்ஜஹான் அவர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? எப்படி டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் முதல் பெண்ணாக வந்துட்டு ரஷ்யா பேகம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரஷ்யா சுல்தான் பேகம் சொல்லுவாங்க. அவங்க வந்து
மொத்த இந்தியாவ பொறுத்தவரைக்கும் முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இஸ்லாமியத்த பொறுத்தவரைக்கும் முதல் பெண். நமக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நெறைய பேர் இருப்பாங்க. ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள் அவர்கள், துர்காவதி. ஸோ அக்பர் இருக்கும்போதே துர்காவதிலாம் வந்துருவாங்க. ஸோ நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இஸ்லாமிய சமூகத்த பொறுத்தவரைக்கும் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸியா சுல்தான். அதேபோல எங்க முகலாயர்களுடைய சமூகத்த பொறுத்தவரைக்கும் முதல் பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர்ஜஹான் அவர்கள் வருவாங்க. அவங்கள வந்து உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஹ்ருநிஷா அவங்களுடைய பேரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து, ஜஹாங்கீர் இறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய அதிகார செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்கா இழக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சமய கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த சமய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஷாஜகான் காதுல போகுது. ஷாஜகானுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ் தன்மை இல்ல. அதாவது இவரு என்ன பண்ணா, சகிப்புத்தன்மை இல்ல. ஏன்னா இப்ப சமயம் அப்படின்னா ரிலிஜன். அப்ப இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில முகலாயர்களுடைய புகழ் என்ன ஆகுதுன்னா வந்து உச்சத்த தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முகலாயர்களுடைய பொற்காலம் வந்து ஷாஜகான்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து கட்டிடக்கலை முகலாயருடைய கட்டிடக்கலையின் பொற்காலம் வந்து ஷாஜகான் ஆண்ட காலம் தான் முகலாயரோட கட்டிடக்கலை பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெட் ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால்லேருந்து மயிலாசனம் வரைக்கும் அவ்ளோ அழகா வந்துட்டு ஷாஜகான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஷாஜகான் வந்து தக்காணத்த விட்டு செல்றதுக்கு முன்னாடி தௌலதாபாத்லேருந்து தௌலதாபாத், அஹ்மத் நகர், காண்டேஷ், பெரர், தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநிலமா பிரிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து ஷாஜகான் வந்து தக்காணத்துல இருந்திருக்காரு. தக்காணம் வந்து தான் இப்படி பிரியும் லேட்டர்ல. ஸோ அந்த தக்காணத்துலருந்து செல்றதுக்கு போறதுக்கு முன்னாடி 4 மாநிலங்களா பிரிஞ்சிருக்காங்க. அந்த பகுதிகள வந்துட்டு தான் தௌலதாபாத் உள்ளிட்ட பகுதிகள தான் பிரிச்சிருக்காரு. எப்படின்னா, அஹ்மத் நகர், காண்டேஷ், பெர்ரர், தெலுங்கானா இந்த மாரி 4 பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ அந்த 4 மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 மாநிலத்துக்கு வந்து ஆளுநரா யார வந்து நியமிக்கிறார்னா, அவுரங்கசீப். யாரு? ஷாஜகானுடைய பையனான அவுரங்கசீப். வெறும் 18 வயசு தான். இந்த 4 மாநிலத்துக்கும் அவர் வந்து ஆளுநரா இருக்கும்போது எங்க அஹ்மத் நகர், காண்டேஷ், பெர்ரர், தெலுங்கானா இந்த 4 தௌலதாபாத்த பிரிச்சு தான் இந்த 4த்தையும் உருவாக்குவாரு. இந்த 4த்தையும் தெற்கான்லேருந்து போறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் அவுரங்கசீப் வந்து சொல்லுவாங்க. புற்றுநோய் தக்கான புற்றுநோயால் இறந்தவன் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆத்தர்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி காலம் ஃபுல்லுமே தக்கான வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்காகவே போரிட்டு அங்கேயே இறந்திருப்பாரு அவுரங்கசீப். ஸோ 18 வயசு தான் ஆச்சாமா. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில பிரான்ஸோடைய அரசன் 16ஆம் லூயி இருப்பார் பார்த்தீங்களா? சாரி பிரான்ஸ் அரசன் 1550 ஓகே. 14வது லூயி 16 கிடையாது. 4வது லூயி வந்து சமகாலத்தான அரசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஷாஜகானுடைய சமகாலத்து பிரான்ஸ் அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 14வது லூயி ஓகேங்களா. 16த் கிடையாது. 14வது லூயி தான் சமகாலத்தவரா இருந்திருக்காரு. ஷாஜகான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஸோ நல்லாவே ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய காலத்தில வந்துட்டு அரசருக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருந்தது மயிலாசனம். ஸோ அந்த மயிலாசனம் வந்து இவரால தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷாஜகானுடைய ஆட்சி வந்து ஐரோப்பிய பயணிகள் நெறைய பேர் வராங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் மெதுவா சொல்றேன். யார் யார் வந்து ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாஜகான் ஆட்சிய பொறுத்தவரைக்கும் ஒருத்தர பத்தி தான் சொல்லியிருக்கோம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் அரசனான 14ஆம் லூயி. ஸோ வேற யாரு பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் அவரு சமகாலத்தவர். வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு பார்க்கும்போது பெர்னியர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரும் பிரெஞ்சை சேர்ந்தவர் தான். இப்ப தெரியுதா நம்ம ஏன் வந்து பிரெஞ்சு அரசர வந்து சமகாலத்து அரசன்னு படிச்சோம்னா, ஏன்னா வந்துட்டு அப்ப அங்கருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால அவர படிக்கிறோம். அப்ப யார வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்றது தெரியணும் இவங்கள. ஸோ பெர்னியர், டெவர்னியர் 2 பேருமே பிரெஞ்சை சார்ந்தவர்கள் தான். யாரு? பெர்னியர், டெவர்னியர் 2 பேரும் பிரெஞ்சை சார்ந்தவரு. இந்த பெர்னியர் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவராவும் இருக்காரு. பயணியா வராரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு மருத்துவர், டாக்டர் பயணியா வந்துட்டு ஷாஜகானுடைய இங்க முகலாயர் காலத்துக்கு வராங்க. ஸோ முகலாயர் காலத்துக்கு வரல. முகலாயருடைய ஆட்சிக்கு வராங்க. ஸோ டவெர்னியர் அப்படின்றவரும் ஒரு பிரெஞ்சு தான். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்தினக்கல் வியாபாரம் செய்றவங்க. ஓகேங்களா? ரத்தினங்கள்ல வந்து வணிகன்னு சொல்லுவாங்க. ஒரு பயணி. இந்த கேள்வி வந்துட்டு டிஎன் செட்ல கேட்டிருந்தாங்க. என்னன்னா, டவெர்னியர் அப்படின்ற வந்து ஒரு வணிகர் பயணி. வேற என்னவா வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு கேட்டிருந்தாரு. வணிகர்ன்னு வந்து போடக்கூடாது. ஆக்சுவலா வந்து எப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, வணிகர்ன்னு இருந்துச்சு. ரத்தினங்கள் வந்து வணிகம் செய்யணும்னு இருந்துச்சு. அப்ப கரெக்ட்டான ஆப்ஷன் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகி வணிகர்ன்னு போட்டிருந்தாங்க. பட் தப்பா குடுத்திருந்தாங்க. அப்படின்ட்டு அவங்க ஆன்சர் வந்து ரத்தினக்கல் வணிகர் அப்படின்னு தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பெர்னியர் அப்படின்றவர் மருத்துவர், ஒரு பயணியாவும் வராரு. டவெர்னியர் ஓகேங்களா? டவெர்னியர் அப்படின்றவங்க வந்து ரத்தினங்களுடைய வணிகராவும் இருக்காரு, பயணியாவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் பிரெஞ்சை சார்ந்தவங்க. ஸோ இவங்கள தவிர்த்து வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்லேருந்து ஒரு வீரர் வராரு. ஓகேங்களா? பயணியாவும் இருக்காரு, வீரராவும் இருக்காரு. ஒரு டிராவலராவும் இருக்காரு, வீரராவும் இருக்காரு. அவருடைய பேர் என்னன்னா, மான்டெல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மான்டெல்சா ஓகேங்களா? டெல்னா சொல்லணும் அர்த்தமா? ஸோ மான்டெல்சா அப்படின்னா வச்சுக்கோங்க. மான்டெல்சா ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டு பயணியர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு துணிச்சலான வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பீட்டர் முண்டி அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துடைய வணிகர். யாரு? பீட்டர்ன்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இங்கிலாந்து, பிரிட்டன் பீப்பிள் தான் அப்படி சொல்லுவோம்.
ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னா, இத்தாலி எழுத்தாளர் மற்றும் பயணி. இவருடைய பேர்னா மனுச்சி அப்படி ஓகேங்களா? ஸோ மனுச்சின்னு உடனே தமிழ் பேர் நெனச்சுக்காதீங்க. மனுச்சி அப்படின்றது வந்து இத்தாலிய பேர் ஓகேங்களா? ஸோ இவர் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்க எழுதிக்கோங்க அந்த 5 பேரையுமே. ஓகே. பேர்லாம் எழுதிக்கிட்டீங்களா? பெர்னியர், டவேர்னியர் 2 பேரும் ஃப்ரெஞ்சு. மான்டேல்சா ஜெர்மனி, பீட்டர் முண்டி இங்கிலாந்து, மனுச்சி இத்தாலி. ஸோ பெர்னியர் வந்து ஒரு மருத்துவர் பயணி. டெவெர்னியர் வந்து ஒரு பிரெஞ்சு ரத்தினங்கள் வணிகர் பயணி. மான்டேல்ஸ்லா வந்து ஜெர்மனி பயணி மற்றும் துணிச்சல் வீரர். பீட்டர் முண்டி அப்படின்றவங்க இங்கிலாந்துடைய வணிகர். மனுச்சி அப்படின்றவங்க வந்துட்டு இத்தாலி எழுத்தாளர் மற்றும் பயணி. ஸோ ஷாஜகானுடைய ஆட்சிகளில் ஐரோப்பிய பயணிகள் இவங்க தான் அந்த 5 பேர் வராங்க ஓகேங்களா? இதை தவிர வந்துட்டு பிரான்ஸ் அதாவது லூயிஸ்ன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா? ஸோ லூயின்னு தான் சொல்லணும். லூயி 14 இருக்காங்க பார்த்தீங்களா? அவர் வந்து சமகாலத்தவராக இருக்கார். ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த புக்கில் இருக்க பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகே. இந்த பாயிண்ட் நான் சொன்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1657களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டுறாரு ஓகேங்களா? ஸோ ஏன் மேம் இந்த தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட் பற்றி படிக்கலாம்னா, கட்டிடக்கலையில் அதை படிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து அவங்களோட இன்ட்ரோஸ் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள பற்றி எந்தெந்த போருக்கு அது மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ 1657களில் ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்காரு. ஸோ அவருடைய 4 பசங்க இருக்காங்க. வாரிசுரிமை போர்கள் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய 4 பசங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சகோதரர்கள். யாருன்னா அவுரங்கசீப்போட சேர்த்து சொல்கிறேன் 4 பேர். அவுரங்கசீப்புக்கு 3 சகோதரர்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாரா, ஷூஜா, மூரத் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த 3 பேத்தையும் கொண்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வந்து ஆட்சி ஏறி அரியணை சூட்டிக்கொள்வார் ஓகேங்களா? ஸோ இந்த ஷாஜகான் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு சிறையில் அடைச்சிடறாரு இந்த அவுரங்கசீப் அவர்கள். ஸோ 18 வயசுல 4 வந்துட்டு பெரிய பெரிய ஒரு பகுதிகளை ஆண்டவர்களுக்கு கவர்னராக இருந்தவருக்கு இப்போ ஆட்சி பிடிக்கிறதா பெரிய விஷயமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த 3 பேரையும் தாரா, ஷூஜா, மூராஷத் இவங்க 3 பேத்தையும் கொன்னுட்டு என்ன பண்ணுறாரு, அதுவும் பாருங்கள் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் 3 பேத்தையுமே கொன்னுட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அரசாட்சிக்கு வந்திருக்காரு. அவங்க வந்து சிறையிலையோ அப்பாவை மட்டும் சிறையில் அடைச்சிட்டாரு. சரி இவர் என்ன பண்ண போகிறார் வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு. மற்றவங்களையோ வேறு எங்கேயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொன்னுட்டாரு. ஆக்சுவலாக பாவம் பார்த்து ஜெயிலில் அந்த மாதிரி கூட போகலாம். கொன்னுட்டாரு. இவங்க எப்படி இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து பின்னாடி வந்துட்டு எனக்கு ஆப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொன்னுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் அவர்கள் 1658 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுகள் காலம் தன்னுடைய வாழ்க்கையோட இறுதி 8 ஆண்டுகள் காலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைதியா ஆக்ரா கோட்டையில வந்துட்டு இருக்காரு. அந்த கைதியா ஆக்ரா கோட்டையில இருக்கும்போதுனா ஒரு அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாபர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓகே. இதோ குடுத்துருக்காங்க. ஷாபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரண்மனையில வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கழிக்க ஆரம்பிச்சுறாரு அந்த 8 ஆண்டு காலங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த 3 பேர் படிச்சுக்கோங்க. தாரா, ஷூஜா, மூரத் இவங்க 3 பேருடைய பேரும் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த தாரா, ஷூஜா இந்த தாரா ஷிகோன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கேள்வி வந்து டிஎன் செட்ல கேட்ட கேள்வி தான். இந்த தாரா ஷிகோ அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். நெறைய புத்தகங்கள்லாம் வந்துட்டு அழகா எழுதியிருக்க ஒருத்தர் தான் இந்த தாரா ஷிகோ அவர்கள். ஓகேங்களா? இவருடைய புத்தகங்கள் நிறைய வந்துட்டு ஷாஜகானை பற்றியும், ஷாஜகானுடைய கட்டிடக்கலை பத்தியும், இலக்கியங்கள் பத்தியும், இஸ்லாமியத்தை பத்தியும், இந்துக்கள் பத்தியும் அதிகமா எழுதுனது தான் இந்த தாராஷிகோ. மேபி இன்கேஸ் அவுரங்கசீப் வந்து தாராஷிகோ உயிரோட விட்டிருந்தா நிறைய இன்னுமே நம்மளுக்கு வந்து வரலாற்று ரீதியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் 3 பேருமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஷாஜகான் இருக்கார் பார்த்தீங்களா? 1632ல வந்து ஷாஜகான் என்ன பண்றாருன்னா வந்துட்டு அரசரா இருந்து ஏத்ததுக்கப்புறம் 27லே அரசரா வந்துருவாரு. ஸோ அந்த 1632கள்ல வந்துட்டு நெறைய படைகள்லாம் எதிர்கொள்வாரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் நகர்ல இருக்கக்கூடிய நெறைய படைகள்லாம் எதிர்கொள்வாரு. அந்த டைம்ல இந்த பீஜப்பூர், கோல்கண்டாவெல்லாம் கைப்பற்றாரு. எப்ப 1632ல பீஜப்பூர் மற்றும் கோல்கண்டா பகுதிகள வந்துட்டு இந்த ஷாஜகான் அவர்கள் கைப்பற்றாரு. ஸோ கைப்பற்றினதுக்கப்புறம் என்னாகுன்னா, அந்த சமயத்துல மராத்தியர் இருக்கார் பார்த்தீங்களா? மராத்தியர் போர் தளபதி வந்து ஒருத்தர் இருப்பார். யாருன்னா ஷாஜி பான்ஸ்லே அவர்கள். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி இருக்காரு பார்த்தீங்களா? வீர சிவாஜி. அந்த சிவாஜியோட தந்தை பேர் தான் ஷாஜி பான்ஸ்லே அவர்கள். இவர் தான் அந்த டைம்ல வந்து என்னவா இருக்காருன்னா வந்துட்டு தளபதியா வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ லோ பேட்டரி ஆகுது. ஸோ தளபதியா இருந்திருக்காரு. ஸோ வந்து இவரும் சமகாலத்தவர் தான். ஓகேங்களா? ஸோ மராத்திய வீரர்கள கொண்டு அணிகள்லாம் வந்து திரட்டி படைகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறவரா வந்துட்டு இருந்திருக்காரு. முகலாயர்களை எதிராக போராடவும் செஞ்சிருக்காரு இந்த ஷாஜி போன்ஸ்லே அவர்கள். ஓகேங்களா? இவரு பார்த்தீங்கன்னா, இந்த முகலாயர்கிட்ட இருக்க மாட்டாரு. யாருக்கு படை தளபதியா இருப்பாங்க? சுல்தானியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாமினி அந்த மாரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த சுல்தானியர் கீழ வந்து ஒரு தளபதியா வந்து இருந்திருப்பாரு. ஸோ நெறைய போர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, தக்காணத்துல வந்து மராத்தியர்கள் வந்து என்ன பண்றாங்க
பண்ணுறாங்கன்னா வந்து சேர்ந்து முகலாயர்களுக்கு எதிராக பல போர்கள், பல நெடிய எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு இவருக்கு வந்து சமய சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் அந்த மராத்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்லியிருப்பேன். சமய சகிப்புத்தன்மை இவருக்கு இருந்திருக்காது. அப்ப ஏன் மேம் ஒருத்தர் கூட இந்துக்கள், ரஜபுத்திரர்கள் வந்து ஷாஜகானுடைய ஆட்சியில் இல்லையான்னு கேட்டா, அவர் வந்துட்டு இந்த தாஜ்மஹால் கட்டுவார் பார்த்தீங்களா? அதுவும் சரி, ஈவன் அவருடைய உள்ள இருக்க கோர்ட்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்துட்டு இந்துக்கள் தான், ரஜபுத்திரர்கள் தான். அந்த மாரி படிச்சவங்கள, திறமை உள்ளவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஷாஜகான் அவர்கள். ஆனாலுமே சில சில சமய கருத்துக்கள வந்து இவங்க வந்து டாலரன்ஸ் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்றான். ஸோ இவ்வளோதான் ஷாஜகான் பத்தி. அந்த கட்டிடக்கலைலாம் பார்க்கலாம். ஸோ எங்க சார்ஜ் போட்டு உங்களுக்கு கிளாஸ் நடக்குறேன். 20 தான் இருக்கு போல நான் கவனிக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அவுரங்கசீப் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த 3 பேத்தையும் கொன்றுப்பாங்க. தாரா, ஷூஜா, மூரத் இந்த 3 பேத்தையும் அவருடைய சகோதரர்கள் 3 பேத்தையும் கொன்னுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வந்துட்டு ஆட்சிக்கு வருவார். ஓகேங்களா? ஸோ 1658கள்லேருந்து 1707கள் வரைக்கும் யாருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவருடைய ஆட்சிகள் தான் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1707கள் வரைக்கும் உங்களுக்கு முகலாயர்களுடைய பேரரசுல இதோட பேரை எப்படி சொல்லுவாங்கன்னா, பேராட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே படிச்சிருப்போம் ஆக்சுவலா குப்தால எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கந்தகுப்தா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஷ்ணுகுப்தா, ஸ்கந்தகுப்தா இவங்களுடைய வரைக்கும் பேரரசு முடியுமோ, அதே போல முகலாயர்களுடைய பேரரசு எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வரைக்கும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. ஈவன் இந்த முகலாயர்கள் எது வரைக்கும் இருப்பாங்க, பகதூர் ஷா 2 அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட இந்த 1857கள் கழகம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெருக்கழகம் வரைக்கும் இதுதான் மைய அரசராக மைய பகுதியாக கொண்ட இவங்கள தான் வச்சு ஆக்சுவலாக போரே தொடங்குவாங்க 1857 பெருங்கலகம்ல. ஸோ அது வரைக்குமே முகலாயர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் 1757ல் இவர் முடிகிறார். அதுக்கப்புறமும் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பேரரசர்களாக இருக்காமல் நார்மலாக ஒரு அரசர் அப்படின்ற மாதிரி மட்டும் இருப்பாங்க. இவங்களுடைய வம்சம் முகலாய வம்சம் அப்படின்னும் போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு குவாலிட்டிஸுமே அவங்களுக்கு இருக்காமல் நார்மலாக ஒரு அரசராக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அவர்கள். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு ஆடிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தாஜ்மஹாலை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்டுமே அப்புறமா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவுரங்கசீப்னு வந்தாச்சு. இந்த அவுரங்கசீப் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு முன்னாடி ஷாஜகானை பற்றியும் நிறைய விஷயம் படிக்கணும். அந்த விஷயம் எல்லாமே சொல்கிறேன். இதில் இருக்கிறது எதுவுமே வந்துட்டு ஆக்சுவலாக இது எத்திக்ஸ் புக் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதுக்கப்புறம் பெரிய பெரிய டேர்ம்ஸ் நீங்கள் போனீங்கன்னா 11th 12th அந்த மாதிரி போகும்போது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எத்திக்ஸில் இருக்க புக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஐரோப்பியோடைய பயணிகள் பற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா தக்காணத்தில் இருக்கக்கூடிய சுல்தானியம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த தக்கான சுல்தானம் அப்படின்னு என்னென்னா, மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த 2 பகுதியிலுமே பெரும் பகுதியிலுமே கர்நாடகா பகுதி இந்த எல்லா பகுதியுமே வந்து பாமனி சுல்தான் கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மகாராஷ்டிரா, ஆந்திரா இது போன்ற பெரும் பகுதிகளும் சரி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பகுதிகள் எல்லாமே கொண்டிருந்தது தான் அந்த பாமனி சுல்தானியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஜயநகர் பாமினி படிப்போம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இந்த பாமினி சுல்தானியம் எல்லாமே மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள், ஓகேங்களா, அதாவது 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவழித்து இந்த நிறைய வந்து செழிப்போடு வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிதைவும் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பாமனி வந்து அந்த இடத்துல சிதைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாமனி சுல்தானியம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் நிறைய வலிமை வாய்ந்த பிரபுக்கள் வந்து இருக்காங்க அந்த பகுதிகளில். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கொண்டா, பீஜப்பூர், பெரர், அதுக்கப்புறம் பிடார், அகமத் நகர். ஓகேங்களா? என்னது கோல்கொண்டா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த தௌலதாபாத் உள்ளிட்ட பகுதிகளை தான் அந்த அகமத் நகர், காண்டேஷ், பெரர், தெலுங்கானா 4 வந்து ஷாஜகான் பிரிச்சிருப்பாருன்னு. அதை தவிர வலிமை வாய்ந்த பிரபுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோல்கொண்டாவை செய்த குதுப் ஷாஹி அவர்கள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கோல்கொண்டா அப்படின்னு போட்டு குதுப் ஷாஹி. வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூரில் இருக்க அடில் ஷாஹி. இந்த பீஜப்பூரில் இருக்க அடில் ஷாஹியை பற்றி நம்ம நிறைய படிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சுவலாக ஒரு இந்த பீஜப்பூரில் இருக்கக்கூடிய அடில் ஷாஹி, பெரரை சேர்ந்த இமாத் ஷாஹி, பிடாரை சேர்ந்த பரீத் ஷாஹி, அகமத் நகரை சேர்ந்த நிஜாம் ஷாஹி. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவில் குதுப் ஷாஹி. ஓகேங்களா? கோல்கொண்டா, குதுப் ஷாஹி. ஓகேங்களா? ஸோ கோல்கொண்டா, குதுப் ஷாஹி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, என்னுடைய கோலு குதுப்பினார் போய் பார்க்கறது தான் குதுப் கோல். ஓகேங்களா? ஸோ பீஜப்பூர் பொறுத்த வரைக்கும் அடில் ஷாஹி. இதை வந்து எனக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. எனக்கு பீஜப்பூர் அடில் ஷாஹி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வரும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரார் ஓகேங்களா. இந்த பிடார், பெரார் கன்ஃப்யூஸ் ஆக்கிக்கிறீங்க. பெரார் இதை வந்து யாருன்னா ஹிமாத் ஷாகி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இமயமலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பெரார் ஓகேங்களா, பெரியன்னு இருக்கும்ல. ஸோ பெரார்னா இமாத் ஷாகி ஓகேங்களா, ஷார்ட்கட் சொல்கிறேன். பிடார் அப்படின்னா பரீத் ஷாகி, பி பாவரிசை ஓகேங்களா. பிடார்னா பரீத் ஷாகி ஓகேங்களா. ஸோ அகமத் நகர் பொறுத்த வரைக்கும் நிஜாம் பாக் விளம்பரம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நிஜாம் ஷாகி வந்து அகமத் நகர் ஓகேங்களா. ஸோ இந்த 5 இடத்துல கூடிய பிரபுக்கள் வந்து மிகப்பெரிய வந்து தக்கான சுல்தானியங்கள் வந்துட்டு பிரபுக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்தை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தக்கான சுல்தானியம் அப்படின்னு அழைச்சிருக்காங்களாமா. இந்த 5 6 கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 6 பகுதிகளிலுமே மிகப்பெரிய சுல்தானியத்துடைய பிரபுக்கள் இருந்திருக்காங்க, சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் காலத்தில் கூட ஐரோப்பிய குடியேற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷாஜகான் கூட படிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ முகலாயர் காலத்தில் ஐரோப்பிய குடியேற்றங்கள்னு பார்த்தோம்னா முதல்ல போர்ச்சுகீசியர்கள் 1510களில் அல்புகர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த அல்புகர்க் அப்படின்றவர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஜப்பூர் சுல்தானுக்கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றுறாரு. இந்த அல்புகர்க் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் நீங்கள் செகண்ட் யூனிட்ல படிப்பீங்க இவரை பற்றி. என்னன்னா போர்ச்சுகீசியருடைய 2வது கவர்னர், அதாவது போர்ச்சுகல் நாட்டுடைய 2வது இந்திய ஆளுநர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்தியாவில் வந்து இருக்கும் போது அவர் தான் 2வது ஆளுநராக இருக்கார் ஓகேங்களா. அல்பேர்கியூலாம் படிப்பீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ப்ளூ பாலிசி இதெல்லாமே வரும். ஸோ அந்த 2வது ஆளுநராகிய அல்புகர்க் என்ன பண்ணுறாருன்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து கோவா வந்து கைப்பற்றார் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ச்சுகீசியருடைய பேரரசு இந்த போர்ச்சுகீஸ் பேரரசர் தலைநகரமாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவா மாற ஆரம்பிக்குது. 1510களில் அல்புகர்க் வந்து பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து கோவாவை கைப்பற்றி போர்ச்சுகீசியத்து கீழே வச்சு தலைநகரமாக உருவாக்குறாரு. இதை தொடர்ந்து வேற என்ன பகுதிகள்லாம் வந்து பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய டாமன், சால்செட், பம்பாய் ஓகேங்களா. இந்த இடங்கள்லையும் கிழக்கு கடற்கரையில் இருக்க வந்து சென்னைக்கு அருகே வந்து சாந்தோம் சர்ச்சுன்னு சொல்லுவோம். ஸ்டில் இப்போ கூட இருக்குது அந்த சாந்தோம். வங்காளத்தில் வந்து ஹுக்லின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இடங்கள் எல்லாமே போர்ச்சுகீசியர்கள் வந்து குடியேற்றங்கள் உருவாக்கப்படுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து ஓரளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஆங்கிலேயர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிடிச்சாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் நடத்தியிருப்பாங்க. ஸோ 1510களில் என்ன ஆகுது, அல்புகர்க் வந்துட்டு 2வது ஆளுநராக இருப்பார். போர்ச்சுகீஸ் நாட்டோட 2வது இந்திய ஆளுநராக இருப்பார். ஸோ அவர் வந்து பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து கோவாவை 1510களில் வாங்கி அந்த பேரரசு கீழே உட்பட்டு தலைநகராக மாற்றுறாரு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரையெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த மேற்கு கடற்கரை பொறுத்த வரைக்கும் டாமன், சால்செட், பம்பாய் இதெல்லாம் பிடிக்கிறாங்க. கிழக்கு கடற்கரை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ரொம்ப அருகாமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அருகில் வந்து சாந்தோம், அதுக்கப்புறம் சாந்தோம் பிடிக்கிறாங்க. வங்காளத்தில் ஹுக்லி அப்படின்ற இடத்த வந்து பிடிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வங்காளம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பே ஆஃப் பெங்கால் அந்த பக்கம் போயிடுவீங்க. நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் வங்காளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹுக்லி. நீங்கள் அந்த எக்ஸ்பெஷலி அந்த படம் பேர் எனக்கு 96 படத்தில் வந்துட்டு அந்த 96 படம் ஆகட்டும், சில படத்துகளில் கல்கத்தாவில் ஒரு மாதிரி வந்து காமிப்பாங்க தெரியுமா, அந்த ஹுக்லின்னு சொல்லிட்டு அந்த அவுரா பிரிட்ஜ்லாம். ஸோ அந்த ஏரியாஸில் தான் வந்து ஹுக்லி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலாம் போர்ச்சுகீசியர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. இந்த டச்சுக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, டச்சுக்காரர்கள் வந்து மௌஸ்லிப்பட்டினத்துலாம் 1605களில் மௌஸ்லிப்பட்டினம் வராங்க. அதுக்கப்புறம் புலிக்காட் ஓகேங்களா, பழவேற்காடுன்னு சொல்லுவோம் தமிழில். 1610களில் பழவேற்காடு பிடிக்கிறாங்க. சூரத் 1616களில் சூரத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிலிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா. 1641களில் பிம்பிலிப்பட்டினம். காரைக்கால 1645களில். சின்சூரா ரொம்ப முக்கியமான பகுதி 1653களில். இதை தவிர்த்து காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பலோசோர், நாகப்பட்டினம் இது எல்லாத்தையுமே 1658ல் பிடிக்கிறாங்க. கொச்சி வந்து 1663களில் பிடிக்கிறாங்க. இதெல்லாமே பிடிச்சி வணிக நிலையமாக ஏற்படுத்துகிறாங்க. இந்த டச்சுக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எல்லா இடத்தையும் பிடிச்சி வணிக ஸ்தலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஊருன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இயர் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. 1605 அதுக்கு நேராக வந்து மௌஸ்லிப்பட்டினம் ஓகேங்களா. 1605 மௌஸ்லிப்பட்டினம். அதுக்கப்புறம் பழவேற்காடு 5 வருஷம் கழிச்சு பழவேற்காடு 1610 பழவேற்காடு. 1616கள் பொறுத்த வரைக்கும் சூரத் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கேப் எடுத்துக்கும். சூரத்துக்கு அப்புறம் ரொம்ப கேப் எடுத்து 1641களில் பிம்பிலிப்பட்டினம் ஓகேங்களா. அதனால பிம்பிலிப்பட்டினம்ன்ற ஊர் போய்க்கிறாங்க. 1645களில் காரைக்கால் ஓகேங்களா. ஸோ 1645களில் காரைக்கால். 1653களில் சின்சூரா பகுதியை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பலோசர், நாகப்பட்டினம் இது எல்லாத்தையுமே 1658ல் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 63ல் கொச்சியும் பிடிச்சிடுறாங்க. நீங்கள் இந்த கொச்சி, மௌஸ்லிப்பட்டினம், புலிக்காட், சூரத் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். காரைக்கால் தெரிஞ்சுக்கோங்க 45.
ஸோ அதுக்கப்புறம் டேனியர்கள் வராங்க. டேனியர்கள் பொறுத்தவரைக்கும் பெருசா வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப சும்மா ஷார்ட்டானது தான். ஸோ இந்த டேனியர்கள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க் நாட்ட சேர்ந்தவர்கள் தான். இவங்களுக்கு வந்து இந்தியாவுல வந்து வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுல நெறைய குடியிருப்புகளையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தாரங்கம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அதாவது தரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரெக்ட்டா? ஸோ தரங்கம்பாடி வந்து 1620கள்ல குடியேற்றத்த வந்து நிறுவுறாங்க இந்த டேனியர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்காளத்துல செராம்பூர் அப்படின்ற ஒரு தலைமையிடமும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டென்மார்க்லேருந்து வந்தவங்க தான் அந்த டேனியர்கள்னு சொல்லுவோம். இந்த டென்மார்க்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இந்தோனேஷியா கூடிய ஸ்பைசஸ் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்தியால வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து அந்த வேர்ல்டு வார் டைம்ல அவங்க வந்து மூவும் ஆயிருப்பாங்க. வேர்ல்டு வார் மீன்ஸ் அவங்க நமக்கு இல்ல. வேர்ல்டு வார் கிடையாது. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருக்கும். அந்த சண்டையில மூவ் ஆயும் போயிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைம்லயே வந்து டேனியர்களுக்கு வந்து இந்தியாவ விட இந்தோனேஷியா மேல வந்து அதிகம் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்தியா விட்டு சீக்கிரமா காலியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ தரங்கம்பாடியில 1620கள்ல வந்து குடியேற்றம் நிறுவுது. வங்காள பொறுத்தவரைக்கும் செராம்பூர் அப்படின்ற பகுதியிலும் தலைமை வந்து இடமா மாறுது. செராம்பூர் தான் டேனியர்களுடைய தலைமையிடம். ஸோ இதுக்கப்புறம் 2 பேர பத்தி பார்க்கணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள். சூரத்த வந்து 1668கள்ல எப்ப 1616கள் கிட்ட டச்சுக்காரர்கிட்ட இருந்துச்சு. 68கள்ல பிரெஞ்சு கிட்ட வந்துச்சு. மௌஸ்லிப்பட்டினமும் 1605கள்ல மௌஸ்லிப்பட்டினம் யார்கிட்ட? டச்சுக்கார்கிட்ட இருந்துச்சு. இங்க வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பிடிக்கிறாங்க. புதுச்சேரி அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான இடம். எப்ப பிடிக்கிறாங்கன்ற கேள்விகள்ல வரலாம். 1673ல ஓகேங்களா? 1673ல இந்த புதுச்சேரி வந்து பிரெஞ்சு வந்து பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வங்காளத்த பொறுத்தவரைக்கும் சந்தன் நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. அந்த நகர 1690கள்ல பிடிக்கிறாங்க. ஸோ தொடக்க காலத்துல இது எல்லாமே பிரெஞ்சு பிடிச்சிட்டு வராங்க. இதை தவிர வேற எங்கெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபார் இருக்கு பார்த்தீங்களா? மலபார்ல இருக்கக்கூடிய மாஹி, சோழமண்டலம் கடற்கரையில இருக்கக்கூடிய ஏனாம் இந்த 2 பகுதிகளுமே 1725கள்ல பிடிக்கிறாங்க. ஸோ காரைக்கால 1739கள்ல காரைக்காலையும் கைப்பற்றுறாங்க. ஸோ இவங்க கைப்பற்றின பகுதிகள் அப்படின்னு கூற்றுல கேட்டாங்கன்னா, நீங்க ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாது. சூரத், மௌஸ்லிப்பட்டினம், அதுக்கப்புறம் புதுச்சேரி, அதுக்கப்புறம் வங்காளத்துல இருக்கக்கூடிய சந்தன் நகர். இதை தவிர மலபார்ல இருக்கக்கூடிய மாஹி, சோழமண்டலம், கடற்கரையில இருக்கக்கூடிய ஏனாம் இந்த பகுதிகள், காரைக்கால் இது எல்லாத்தையுமே வந்து பிரெஞ்சுக்காரர்கிட்ட இருக்கு ஓகேங்களா. இதே கூற்றுல வந்து இதுல ஒண்ணு இல்லாம வேற இப்போ வந்துட்டு என்ன குடுப்பாங்கன்னா, அந்த இடத்துல வந்து புலிக்காட்டு, இல்ல காசிம் பஜார் அப்படின்னு ஏதோ ஒண்ணு மாத்தி குடுத்தாங்கன்னா, ஓ! இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாரி இருக்கு. நீங்க சரின்னு போடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ஏன்னா கூற்றுங்கலாம் இப்ப இப்படிதான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆங்கிலேயர்கள் பொறுத்தவரைக்கும் சூரத்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஜஹாங்கீர பத்தி படிக்கும்போதே சொல்லியிருந்தோம். சூரத்ல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்கன்னு சொல்லிட்டு. 1612கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்ல வணிக நிறுவனம் அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை வந்து 1639கள்லயும், பம்பாய் வந்து 1668கள்லயும், கல்கத்தா வந்து 1690கள்லயும் வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றுறாங்க. இந்த இடத்துலலாம் வணிக மையம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க. சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வராங்க. இந்த 3 ப்ராவின்சஸ் மாகாணங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவோம். மாகாணங்கள். இங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு 1639கள்ல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் பம்பாய்க்கு போறாங்க 1668கள்ல. அதுக்கப்புறமும் கல்கத்தாக்கு 1690கள்ல. இவ்ளோ டைம் எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 3 மாகாணங்களையும் பெறறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிகள் கிட்ட வந்துட்டு அந்த ராணி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, நாங்க வந்து இங்க குடியேற போற வணிகர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, நெறைய வந்து இந்த அஃபிஷியலா வந்து சைன்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கல்கத்தால வந்து வில்லியம் கோட்டையும், சென்னையில வந்து புனித ஜார்ஜ் கோட்டையும், மும்பைல வந்து மாளிகையையும் கட்டுறாங்க. இது வந்து வணிக குடியேற்றங்களா மாறுது. எங்க? சென்னையில வந்து வில்லியம் கோட்டை, ஓகே சென்னையில ஜார்ஜ் கோட்டை, பம்பாயில மாளிகை, கல்கத்தால வில்லியம் கோட்டையில கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வணிகங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க 5 பேர் தான் இம்பார்ட்டன்ட்டா வரவங்க. யாரு? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். இவங்க தவிர ஒரு விஷயம் என்ன படிக்கணும்னு பார்த்தா, தாஜ்மஹால பத்தி படிக்க போறோம். இந்த தாஜ்மஹால் பத்தி ஒரு டாபிக் வந்து எழுதிக்கோங்க. தாஜ்மஹால் அப்படின்னு போட்டுக்கோங்க. 1612கள்ல திருமணங்கள்ல தொடங்கி 1631ல அதாவது குழந்தை பெற வரைக்குமே வந்துட்டு, இந்த தாஜ்மஹால் வந்து மரணம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கல்யாணம் ஆனது, குழந்தை பொறந்ததுக்கப்புறம் மரணம். இது எல்லாமே இணை பிரியாமல் வந்து ஒரு துணையா இருந்தவங்க தான் மும்தாஜ் அம்மா. ஓகேங்களா? ஸோ வந்து 1612கள்ல கல்யாணம் பண்றாங்க. 31கள்ல குழந்தை பிறக்குறாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் அதாவது 627கள் கிட்ட வந்துட்டு ஷாஜகான் உள்ள வருவாரா, 1658கள் கிட்ட இறப்பாரு. ஸோ 31களுக்கு அப்புறம் அப்பைலேருந்தே வந்து மிகப்பெரிய ஒரு துணையா இருந்தவங்க தான் மும்தாஜ் அம்மா. ஓகேங்களா? ஸோ அந்த காதலுக்காக தான் அழியா புகழ வந்து உருவாக்குனாராமா
அந்த ஷாஜகான் அவர்கள். அதனால தான் தாஜ்மஹால கட்டினாங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, எப்பயுமே டிஎன்பிஎஸ்சிலயும் ஆகட்டும், மத்த இதுலயும் கேள்விகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரசீக வம்சாவளி வந்து ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் தான். அந்த பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியர் வந்து பேர் என்னன்னா, உஸ்தக் அகமத் லகாவி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? உஸ்தத் அகமத் லகாவ்ரி. ஓகேங்களா? உஸ்தத் அகமத் லகாவ்ரி. இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாஜ்மஹால்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, இந்த இது சிவகார்த்திகேயன் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் ஆக்சுவலா. தாஜ்மஹாலை கட்டினது யாரு? கொத்தனாரு. அது அதான் ஷாஜகான் கிட்ட கேட்டா கூட ஒத்துப்பாரு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே தலைமை ஆளரா வந்து கட்டிடக்கலை நிபுணரா இருந்ததே இந்த இவர் தான். யாருன்னா உஸ்தத் அகமத் லகாவி தான். ஸோ இந்த தாஜ்மஹாலை பத்தி படிக்கும்போது ஒரு மித்துமே நம்ம வந்து கூட சேர்ந்து படிச்சிருப்போம். என்னன்னா, இப்ப வந்து ஏகலைவனுக்கு எப்படி வந்து அந்த விஸ்வாமித்திரர் வந்து கைய கட்டை விரல்ல வெட்டினாரோ, அதே மாரி தலைவன் வந்து கட்டை விரல வெட்டிட்டான். இதுக்கு மேல இன்னொரு தாஜ்மஹாலே கட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டை விரல வெட்டிட்டாங்க அப்படின்ற மாரி கதைகள்லாம் வரும். ஆனால் சில புக்ஸ்ல வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவர் அந்த மாரி பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு உண்மை தெரியல. ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, 1632கள்ல கட்டிட வேலைய தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 31கள்ல தான் குழந்தை பிறக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலத்துல 1632கள்ல கட்டிடக்கலை தொடங்குறாங்க. ஓகே. எப்ப தொடங்குறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ 1632கள்ல கட்டிடக்கலை தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பியா இந்த இடத்துல எல்லார்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட அந்த வேலையாட்கள வாங்குறாங்க. அங்கருந்து நெறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த கல்லறை மாடப்பணியும் கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டம்போதே இந்த மனுஷன் என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நூர்ஜஹானுக்காக கல்லறை கட்டுற பக்கத்துலயே தலைவரும் கல்லறை வச்சிருக்காரு. எப்படி வந்து சசாராம்லாம் கட்டுனாரு, யார் ஷெர்ஷாசூரின்னு படிச்சோமோ, அந்த மாரி இவரும் வந்து இல்ல, நான் வந்து மும்தாஜுக்கு வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த கல்லறை பக்கத்துல என்ன புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாடத்த கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லேட்டர் டேஸ்ல அவர அங்கேயே புதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் அந்த கதையெல்லாம் இவங்களா வந்து இழுத்து விட்டாங்களான்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 20,000 பேர் வராங்க. 38கள்லேருந்து 39கள் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, பணிகள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முடிப்பதற்கான பணிகள் போய்க்கொண்டுட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1643கள்ல முடிவடையுது. ஸோ 38, 39ல டச்சிங் அந்த ஃபினிஷிங்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து சில ஃபினிஷிங் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. 43கள்ல முடிக்கிறாங்க. 32ல தொடங்கி 43கள்ல முடிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட விட்டாரான்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆளு ஏன்பா அதான் இருக்கிறதே வெள்ளையா இருக்கு. அது மேல பூலாம் ஜோடிச்சா நம்ம கலரா பண்ண முடியும். இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்ல இன்னும் வேலைகள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, வந்து அலங்கார பணிகள்லாம் இருக்கு. நீங்க வந்து அந்த அலங்கார பணிகளையும் விட்டுட்டு வாங்க. விட்டு முடிச்சுட்டு குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லியிருக்காரு ஷாஜகான். இத கேட்டு இவங்க என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு 43ல முடிச்சு, ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு காலத்துல 1647ல என்ன பண்றாங்கன்னா, இந்த அலங்கார வேலைகள்லாம் தொடங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த யுனெஸ்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உலக பாரம்பரிய சின்னம்னு சொல்லுவாங்க யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோவோட சின்னத்த அங்கீகரிக்கிறாங்க. தாஜ்மஹால் வந்து ஒரு யுனெஸ்கோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆண்டுனா 1983கள்ல. ஓகேங்களா? ஸோ 1632கள்ல ஸ்டார்ட் பண்றாங்க. 38, 39கள்ல மாடப்பணின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாடப்பணி கல்லறையோட மாடப்பணி முடிக்கிற வரை பணி போயிட்டுருக்கு. 43கள்ல என்ன ஆகுதுன்னா வந்து பக்கத்துல கூடிய அந்த யானை கட்ட நெறைய இருக்கும். தாஜ்மஹால் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சென்டர்ல வந்து ஒரு தண்ணி இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? பிக்சர் குடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன் இருங்க. என்னங்க ஷாஜகான குடுத்துருக்காங்க, தாஜ்மஹால குடுக்கல. சரி ஓகே. நீங்க போய் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. பிரச்சனை இல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 தூண்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 தூண்களுக்கு முன்னாடி வந்து வெள்ள பளிங்கு கல்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கார்டனிங் அந்த தண்ணிலாம் இருக்க மாரி இருக்கும். இது மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்போம்ல, இந்த ஷாஜகான் ஓ! சாரி. இந்த ஷாஜகான வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுரங்கசீப் வந்து அடைச்சு வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் காலம் வந்து ஷாஜகான் வந்துட்டு இந்த ஷாபர்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆக்ரா கோட்டை வந்து பக்கத்துல இந்த ஷாபர்ஜ் அரண்மனையில அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஷாபர்ஜ் அரண்மனையிலேருந்து தாஜ்மஹால பார்த்தா தெரியுமா? ஸோ வந்து அது என்னன்னா, கடைசி அந்த 8 ஆண்டு காலங்கள் வந்து தன்னுடைய உயிர் காதலி மனைவியான நூர்ஜஹான் நினைச்சு, அந்த அவர புதைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, நூர்ஜஹான அந்த இடத்த பார்த்தே வந்துட்டு அவர் வாழ்ந்தாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. யமுனை ஆறு வந்து நடுவுல போயிட்டு இருக்குன்ற மாரி. சூப்பரா இருக்குங்க. அது சினாரியோ பயங்கரமா இருக்கும். தாஜ்மஹாலுக்கு போனீங்கன்னா, சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரமா கட்டியிருப்பாங்க. ஓகே. நீங்கலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒன்ஸ் போய் பாருங்க. சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா.
அது மட்டும் இல்ல. நெறைய கோயில்கள் நல்லாயிருக்கும். சுத்தி அகமதாபாத், அலகாபாத்ல லோட்டஸ் டெம்பிள் எனக்கு வந்து தாஜ்மஹாலோட நெறைய கோயில்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா லோட்டஸ் டெம்பிள் இருக்கும் அங்க. அதுவும் அழகா இருக்கும் ஆக்சுவலா. அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அளபேடு அங்கேயே நெறைய பிளேஸஸ் இருக்குங்க. ஆக்ராவ சுத்தி நெறைய இருக்கும். நீங்க பார்க்கலாம் அங்க போயிருந்தீங்கன்னா. நீங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் நீங்க எனக்கு சொல்வீங்க, மேம் இங்கலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேத்து பார்த்ததுல அந்த பூர்ணகிலா, இந்த செங்கோட்டை இதெல்லாம் இந்த செங்கோட்டை பத்திலாம் நம்ம இப்ப படிப்போம். இந்த பூர்ணகிலா இதெல்லாம் வந்துட்டு இந்த சசாராம் இதெல்லாம் வந்துட்டு இந்த அக்பர் கட்டினது. ஓகே. இது கட்டிடக்கலைக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுக்கே போவோம். ஷாஜகான முடிப்போம். அதுக்கப்புறம் கட்டிடக்கலை ஒரு நாள் தனியா கூட பார்த்துக்கலாம். ஓகே. வந்துட்டோம். ஸோ 1983கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யுனெஸ்கோ வந்து தாஜ்மஹால வந்துட்டு ஒரு பாரம்பரிய சின்னமா வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கீகரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப என்ன கேள்விகள் தாஜ்மஹால பத்தி கேட்பாங்கன்னா, அந்த உஸ்மத் இருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய பேர் கேட்கலாம். ஓகேங்களா? அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மத் அகமத் சம்மன் ஒன் வெயிட் பண்ணுங்க. என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்கீர்ன்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்போட பேர் என்ன? ஆலம்கீர். இந்த ஆலம்கீருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது உலகை வெல்பவர் அப்படின்றது தான் அவுரங்கசீப்க்கு ஆலம்கீர் அப்படின்ற பேர். ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்திலவரசர் தராஷிகோ, ஷூஜாவை பொறுத்தவரைக்கும் வங்காளத்துடைய ஆளுநரா இருக்காரு. மூலத்த பொறுத்தவரைக்கும் மாலம் குஜராத்துடைய ஆளுநரா இருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வெற்றி கொண்ட 1658கள்ல அவுரங்கசீப் 3 பேத்தையும் கொன்னுட்டு என்ன பண்றாங்கன்னா, அரியணைக்கு ஏறுறாரு. ஸோ இதுக்கப்புறம் 50 ஆண்டு காலங்கள் 58லேருந்து 1707கள் 50 ஆண்டு காலங்களா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆட்சிய சரிபாதியா பிரிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? 50 ஆண்டுகள்னா 25 வருஷம், 25 வருஷமா பார்க்கலாம். என்ன மேம் பண்ணாருன்னா, முதல் 25 வருஷம் என்ன பண்றாருன்னா, வட இந்தியால இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஈடுபாடுகள்லாம் வந்துட்டு தக்கான பகுதி தான் இருக்கும். ஸோ அந்த பகுதிகள்ல வந்துட்டு அவருடைய கைகள்ல எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ தக்கான பகுதி அப்படின்னும்போது பெரும்பாலும் வந்து அந்த பகுதிகளுக்கு 25 வருஷம் கழிப்பாரு. இந்தியாவுடைய அரசியல்ல பெரும்பாலும் ஈடுபட்டிருந்த தக்கான பகுதி வந்து அவருடைய ஆளுநர்கள் கையில விடப்பட்டிருந்துச்சு. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் 25 வருஷம் இப்படி போகும். அதுக்கப்புறம் 25 வருஷம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் இருங்க. இங்க பாருங்களேன், இந்த உலகத்தை ஆலங்கீர்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு சொன்னோம்ல. இந்த உலகை கைப்பற்றியவர் அப்படின்னா, அவரு தாத்தார் ஜஹாங்கீர் இருக்காருல்ல, அவர் வந்து கலைகளின் மீது கொண்ட ஆர்வம் காரணமா வந்து தந்தை ஷாஜகான போல கட்டிடக்கலையிலோ, நாட்டங்களோ இவருக்கு வந்து இல்ல. ஓகேங்களா? ஸோ மதத்த தவிர வந்து ஏனைய மதங்கள வந்து இவரு சகிச்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்கள் மீது மீண்டும் ஜிஸ்ய வரிய போடுறாரு இந்த அவுரங்கசீப் அவர்கள். ஓகேவா? ஸோ பாருங்க, அவர் தாத்தா மாரி ஜஹாங்கீர் மாரியோ ஓவிய கலையிலயோ அதெல்லாம் வந்து அவங்க அப்பா மாரி கட்டிடக்கலையிலோ அந்த ஆளுக்கு பெருசா ஆர்வம்லாம் இல்ல. இவரு வந்து எப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மத்த மதத்தையும் பெருசா சகிச்சுக்க மாட்டாரு. அந்த ஷாஜகானாச்சும் நெறைய ரஜபுத்திரர்கள வந்து பணியில அமர்த்தியிருப்பாரு. ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் பெருசா கண்டுருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து இந்த குரு அர்ஜுன் தாஸ் போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்துச்சு. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து இந்த ஆர்வம் எதுவுமே இல்லன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் 1681கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு வந்து இளவரசர் அக்பர் அவர்கள். ஓகேங்களா? இவரு வந்து கிளர்ச்சிகள் வந்து காரணமா என்ன பண்ணுவாரு, அவர வந்து தக்காணத்துல வந்து போக சொல்லிருவாரு. ஓகேங்களா? தக்காண செல்ல நேர்ந்துரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1681கள்ல அவருடைய மகானான ஒரு மகனான இளவரசர் அக்பர்ன்னு சொல்லுவாங்க அவரோட பேர. அந்த இளவரசர் அக்பர் என்ன பண்றாங்க, கிளர்ச்சிகள் வந்து நெறைய செய்றதுக்கு காரணமா வந்து என்ன பண்ணுவாங்க, தக்காணம் போயிருவாரு இவரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காணத்துல இருந்து தில்லிக்கு வந்து அவர் திரும்பவே இல்லையாமா. தக்காணத்திலேயே இருந்துட்டாராமா. கிட்டத்தட்ட ஏம் அ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் அடைந்த மனநிலையா தான் வந்துட்டு கடைசியில சாகுறாராமா இந்த அவுரங்கசீப் அவர்கள். ஏமாற்றம் அடைந்த மனநிலையில தான் வந்து அஹ்மத் நகர்ல வந்துட்டு என்ன பண்ணுவாரு, செத்துருவார். ஏன் ஏமாற்றம் அடைந்த மனநிலை அப்படின்னு பார்த்தா, இவருடைய ஆட்சிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆட்சி பண்றதுக்கு ஆள் வேணும்ல. ஆனா அந்த மாரி யாருமே இல்ல. இளவரசர் அக்பரும் பார்த்தா கிளர்ச்சி செய்றாங்க. அவரு கிளர்ச்சி செய்றாருன்னா இவர் என்ன பண்ணாரு, தக்காணத்துக்கே வராரு. தக்காணத்துலருந்து பார்க்கும்போது ஒரு மன வருத்தமாவே இருக்காரு இவரு. ஓகேங்களா? ஸோ மனசளவு உடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மனநிலை வருத்த காரணமாகவே வந்துட்டு இவரு 1707ல வந்துட்டு அஹ்மத் நகர்ல காலமும் ஆவார். ஓகேங்களா? ஸோ முகலாய பேரரசுடைய எல்லைகள் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிவடைய செய்வதற்கு மிகப்பெரும் படைகள் வந்து அவுரங்கசீப் வந்து மேற்கொள்றாராம். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய படைகள்லாம் வந்து அவுரங்கசீப் வந்து மேற்கொள்றாருன்னு சொல்றாங்க. ஏன்னா முகலாயருடைய பேரரச வந்துட்டு அதிகமா பெருசா ஆக்கணும் அப்படின்ற காரணத்தினால. ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆண்டு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட படையெடுப்புகளுக்கு அப்புறம் அவுரங்கசீப் வந்து என்ன பண்றாருன்னா,
எங்கெல்லாம் முகாமிட்டுருக்காங்களோ, அங்கெல்லாம் தலைநகரா மாத்தியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தை கேட்டோனே நமக்கு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு ஞாபகம் இருக்கா? முகமது பின் துக்ளக். எங்கெல்லாம் வந்து முகாம வந்து மாத்தியிருக்காங்க. ஏன் முகாம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தக்காணம் பிடிக்கிறாங்கன்னா, தக்காணம்ல முகாம். அப்ப அதுக்கூடய சரவுண்டிங் பிளேஸஸ் எல்லாம் புடிச்சிருப்பாங்க. இப்ப தக்காணம் வந்து மாலவம் போறாங்கன்னா, அங்க ஒரு முகாம். அந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரா மாத்தியிருக்காரு. ஸோ வட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மட்டுமே அவுரங்கசீப்புக்கு வந்து எதிர்ச்சா 3 மிகப்பெரிய கிளர்ச்சிகள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கிளர்ச்சிகள்ல மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாட்டின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாட் அப்படின்றது எங்க இருக்குன்னா, மதுரா மாவட்டத்தில இருக்கு. ஓகேங்களா? எங்க ஜாட் அப்படின்னா, மதுரா மாவட்டத்தில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்னாமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா, ஹரியானா பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த சத்மானியர்கள். 2 பேராச்சா ஜாட்டின மக்கள், சத்மானிய மக்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுடைய கழகம். இந்த 3 கழகத்த வந்து அடக்கிறதுக்கே ஒரு பாதி வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே தக்காணத்துல கழிச்சிருப்பாரு. ஏன்னா வந்துட்டு டெல்லிக்கு போயிருக்க மாட்டாரு. 1707ல வந்து அகமத் நகர்ல வந்து காலமாயிருப்பாரு. ஏன்னா அவங்க பையன் 2ஆம் இளவரசர் அக்பர் பண்ண வேலை இது எல்லாமே. சரி ஓகேங்களா? இந்த டைம்ல இது மட்டும் இல்லாம, வட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அவுரங்கசீப்க பொறுத்தவரைக்கும் 3 தக்கான பகுதி அதாவது சாரி 3 பெரும் கிளர்ச்சிகள அடக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒண்ணு ஜாட்டின மக்கள், அதாவது மதுரா மக்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவை சேர்ந்த சத்னாமியர் மக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சீக்கியர்களுடைய கழகம். இது 3த்தையும் ஸ்டாப் பண்றாராமா. இது மட்டும் இல்லாமல், அதிகாரப்பூர்வமா வந்துட்டு சீக்கிய குரு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்துட்டு ஒரு பதவி வகிச்சிருப்பாரு. அவருடைய பேர் என்னன்னா, தேஜ் பகதூர் அவர்கள். அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மிகப்பெரிய கிளர்ச்சிகள வந்து செய்வாரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய அதாவது அப்பா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இவருடைய தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுவார், ஜஹாங்கீர் வந்து எப்படி குரு அர்ஜுன கொல்வாரோ, இங்க வந்து என்ன ஆகும்னா, இவங்க ஆல்ரெடி வந்து சாத்மானியர் கிட்ட, ஜாட்டின மக்கள் கிட்ட, இவங்க வந்து சீக்கியர்கள் கிட்டலாம் வந்து பிரச்சனை இருக்கும். இந்த சீக்கியர்கள் இருக்காரு பார்த்தீங்கன்னா, சீக்கியர்ல ஒருத்தர் இருப்பார். யாருன்னா வந்து குரு தேஜ் பகதூர். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு பதவி வகிச்சிருப்பார். இந்த பதவிக்கு ஆசைப்பட்ட ஒருத்தர் இருப்பார். யாருன்னா உரிமை பாராட்டுவாரு. அவர் பேர் தான் ராம்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராம்ராயும் இந்த பதவிக்கு வந்துட்டு உரிமை பாராட்டினதுனால, இந்த கிளர்ச்சிகள்ல வந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சுழற்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. அப்படி இருக்க போய் காரணத்துல வந்து கிளர்ச்சிகள் பயங்கரமா வெடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இறுதியில இந்த சீக்கிய குருவான 9வது குரு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த தேஜ் பகதூர் கொல்லப்பட்டு தான் கிளர்ச்சியே முடிப்பாங்க. ஸோ இந்த மாரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்துக்கள் மீது மீண்டும் என்ன பண்றாரு, ஜிஸ்ய வரிய போடுறாரு இந்த அவுரங்கசீப் அவர்கள். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கசப்பு தன்மை உருவாக்குது. என்னடா இவரும் வந்து அவங்க தாத்தா மாரி வந்து ஒரு சீக்கியர வந்து கொன்னுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிஸ்ய வரிய கிட்டத்தட்ட அந்த அக்பருக்கு அப்புறம் வந்துட்டு ஷாஜகான் இருந்திருப்பாரு. அந்த மனுஷனும் சும்மா தான் இருந்திருப்பாரு. இவர் வந்து போட்டாரே அப்படின்ற மாரி ரஜபுத்திரர்களுக்கிடையே, சீக்கியர்களுக்கிடையே, ஜாட் மக்கள், மதுரா மக்கள், ஹரியானா மக்கள் எல்லார்கிட்டயும் ஒரு வெறுப்ப சம்பாதிக்கிறாரு இந்த அவுரங்கசீப் அவர்கள். இத தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய விஷயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பேரரசு வந்து விசுவாசமா வந்துட்டு சேவை செஞ்சு வந்த ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரும் என்ன பண்றாருன்னா, கிளர்ச்சி மனநிலையை உருவாக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் விசுவாசமா அவுரங்கசீப்க்கு விசுவாசமா இருப்பாரு. ஆனா அவருக்குமே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து என்ன ஆகுதுன்னா வந்து, சில சில ஒரு மனக்கசப்பு ஆரம்பிக்குது. மனநிலையும் கிளர்ச்சி செய்ற மனநிலையும் உருவாக்கிறாரு இந்த அவுரங்கசீப் அவர்கள். சரி ஓகே. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1707கள்ல வந்து தக்காணத்துல வந்து தங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆத்தர் என்ன சொல்லுவாருன்னா, "தக்காணத்தின் புற்றுநோய்" அப்படின்னு சொல்லுவாரு அவுரங்கசீப்ப. ஸோ வந்து டெல்லிக்கே போமாட்டாரு. கடைசி வரைக்கும் டெல்லிக்கு போகலையே அப்படின்ற மன வருத்தத்திலேயே அந்த ஆள் மனக்குமுறல்லே செத்து போயிட்டாரு. அப்படின்ற மாரி சொல்வார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களுக்கு வந்து செத்து போயிட்டாங்கன்றதுக்கு ஒரு பாயிண்ட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு போராட்டமாவே இருந்திருக்கும் இந்த அவுரங்கசீப்க்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் மகன் இருக்காரு பார்த்தீங்களா, இளவரசர் அக்பர் அவர்கள். அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவுரங்கசீப்புக்கு எதிரா வந்து போர் கிளர்ச்சிகள் செய்வார். ஓகேங்களா? எப்படி வந்து அவுரங்கசீப் வந்துட்டு அவருடைய 3 சகோதரர்கள் தாரான்னு சொல்லுவாங்க. தாரா ஷிகோ, அதுக்கப்புறம் மூரத் சுஜா இவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அரசவைக்கு வந்து அரியணைக்கு ஏறினாரோ, ஷாஜகான் 8 வருஷ காலம் வந்துட்டு எங்க அந்த அஸ்மத் அரண்மனையில வச்சிருந்தாரோ, அதையே ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா? இவரு என்ன பண்றாரு, அப்பாக்கு வந்து கிளர்ச்சி பண்றாரு. ஓகேங்களா? ஸோ கிளர்ச்சி பண்ணி என்ன பண்றாருன்னா வந்துட்டு கடுப்பாத்துறாரு. ஸோ இந்த மாரி நெறைய வந்து இடையூறுகள் இருக்கும்போது, இந்த தக்காணத்து இளவரசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து யாருன்னா அக்பரும் தக்காணத்தோட இளவரசருடைய அந்த அக்பரும், சிவாஜி இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய மகனான சாம்பாஜி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுர்றாங்க. ஓகேங்களா? யாரு? அவுரங்கசீப்போட மகனான 2ஆம் அக்பரும், சிவாஜியும் என்ன பண்றாங்கன்னா, சிவாஜியுடைய மகனான சாம்பாஜியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவுரங்கசீப் கிட்ட. அவுரங்கசீப்க்கு பயங்கர கோவம் வருது. என்னடா நம்ம பையனும் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. அதான் தன்வினை தன்னை சுடும். ஓகேங்களா? அதான் கர்மான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவ பண்ணது, அவங்க சகோதரர் பண்ணது இவருக்கும் திருப்பி வந்திருக்கும். ஸோ வந்து இதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷனா என்ன பண்ணுவாரு, சரி இவன் நம்ம பையனா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் 1689
நாட்கள்லயே என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இங்க வந்துருவாரு. ஸோ 81லயே கிளர்ச்சிகள் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா சாம்பாஜி கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி 89கள்ல அதிகமாகும். அதனால வந்து கடுப்பாயி இந்த தக்காணத்துக்கு வந்துருவாரு. "நான் உன்ன அடக்குறேன் இரு" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, தக்காணத்துக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கே போமாட்டாரு மனுஷன் பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1674கள்ல தான் மராத்திய நாட்டோட பேரரசா வந்து சிவாஜி அறிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இது சும்மா அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1674ல மராத்திய நாட்டோட பேரரசரா சிவாஜி வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சில நெறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ தென்மேற்கு பகுதிகள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னா என்னன்னா, தென்மேற்கு பகுதிகள்ல சிவாஜி அவர்களுடைய எழுச்சி வந்து பயங்கரமா இருக்கும். இத வந்து அவுரங்கசீப்பால தடுக்கவே சுத்தமா முடியாது. எங்க தென்மேற்கு பகுதிகள்ல சிவாஜியோடைய எழுச்சி பயங்கர பெருசா இருக்கும். அவுரங்கசீப்க்கு செம கோவம் வரும் ஆக்சுவலா வந்துட்டு. என்னடா இப்படி பண்றாங்க? சிவாஜி வந்து ஒரு பக்கம் அடக்குனாலுமே, பிற்காலத்துல 74கள்ல இந்த மாரி நடக்குது. ஓகேங்களா? அதான் மலை எலி அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. ஷேஷ்டகான்லாம் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா வந்து அதுக்கப்புறம் கூடையில தப்பிச்சு போன கதை இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஹிந்தி சீரிஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்க்கலனாலும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாரி வந்து சிவாஜி அடக்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையன் வந்துட்டான். அதுக்கப்புறம் ஜாட்டின மக்கள் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஹரியானா பகுதியை சேர்ந்த சாத்மானியர்கள் வந்துட்டாங்க. சீக்கிய குரு வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படின்ற ஒரு மனவேதனை பயங்கர அதிகமா ஆரம்பிக்குது அவுரங்கசீப் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து தலைமையிலான மராத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவுரங்கசீப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாவே இருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் சோத்துல அடி, சேத்துல அடின்ற மாரி எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பி திரும்பி செம்ம டென்ஷன் ஆகுது இந்த அவுரங்கசீப்க்கு. ஸோ என்ன பண்றாருன்னா, ஃபைனலா சரி அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தரா அடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சிவாஜி அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் செயிஸ்டகான் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஓகேங்களா? அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பார். அவரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சிங் அவர்கள். அந்த ஜெய்சிங் யாருன்னா, "ஏன்பா நீயும் வந்து ஒரு ரஜபுத்திரன் தான், நீ ஒரு ஹிந்து தான். நீ என்ன பண்ற? சிவாஜிய போய் கைது மட்டும் செஞ்சுட்டு வா. அவன் வந்து கொஞ்சம் நம்ம அடக்குனாவே நம்ம நல்லா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சிங் அவர்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சிவாஜிய கைது செய்ய வந்து அனுப்பியிருப்பார். யாருன்னா, "டெல்லிக்கு வந்து நீ கூப்பிட்டுட்டு வந்துரு. கைது செஞ்சு நீ கூப்பிட்டுட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் எப்ப நடக்குது? இந்த சாம்பாஜியும் அந்த இளவரசர் அக்பர் இருக்காங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 81, 89க்கு முன்னாடி நடக்கிற கதை. 67கள்ல இவர் வந்து என்ன ஆகும்னா, சிவாஜி வந்து டைட்டில் வந்து வச்சுப்பாரு. ஓகேங்களா? மராத்திய நாட்டுடைய பேரரசரா வந்து அறிவிச்சுப்பாரு. ஈக்கார் கோட்டையிலேருந்து முடிசூடிப்பாரு. ஓகேங்களா? அந்த டைம்ல நடக்கிற கதை. இந்த ஜெய்சிங்க கிட்ட சொல்லி, "நீ வந்து சிவாஜி வந்து" ஏன்னா அப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, 81கள்ல கிளர்ச்சிகள் செஞ்சு 89 தான் தக்காண போவாங்க. அப்ப டெல்லியில தான் இருக்காங்க. "நீங்க எப்படி டெல்லிக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு கேட்பீங்க" அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ சிவாஜி வந்து "நீ டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ அங்கருந்து அழைச்சிட்டு வரும்போது தான் என்ன பண்ணுவாருன்னா, சிவாஜி வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க வந்து கூடையில வந்து அந்த பூமாலைகள்லாம் கொண்டு தப்பிச்சும் போயிருவாரு சிவாஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ திருப்பி என்ன பண்ணுவாருன்னா, தக்காணத்துக்கே போயிருவாரு. இத வந்து என்ன பண்ணுவாருன்னா, சிவாஜி வந்து கொரில்லா முறை ஓகேங்களா? நம்ம பாபர் எடுத்து படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பாபர படிச்சது. ஸோ அவரு தான் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அந்த துலுக்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட்ல வந்து இது பண்ணத இந்த மராத்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கொரில்லா போர தான் வந்துட்டு மறைந்திருந்து போர்ன்னு சொல்லுவாங்க. தாக்கும் முறை. அந்த போர வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ 53வது வயசுல சிவாஜி வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா? இறந்ததுக்கு அப்புறம் வந்து படைகள்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து போர் செய்றாங்க. ஓகேங்களா? சிவாஜியோட படைகள்லாம் 1 செகண்ட்ங்க சாரி.